அரசுடைய செயல்பாடு தமிழ்நாட்டுக்கு நன்மை கொடுக்கக்கூடாது அப்படின்ற தமிழக அரசு என்னென்ன இல்லை, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் அணைக்கட்டாக இருந்தாலும் சரி, காவிரி நதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவற்றிலெல்லாம் மத்திய அரசு நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்பட மத்திய அரசை மாநில அரசு வற்புறுத்த வேண்டும். நீதிமன்றங்கள், தீர்ப்பாணையங்கள், நடுவர் மன்றங்கள், இப்படி பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன, உச்சநீதிமன்றம் வரை. இவற்றிலே அடுத்தடுத்த கட்டமாக வழக்குகளை தொடர்ந்து மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் அணைகள் கட்ட தொடங்கப்படுமேயானால் அவற்றை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக, நடுவர் மன்றங்களின் வாயிலாக, மத்திய அரசின் வாயிலாக தடுத்து நிறுத்த மாநில அரசு அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்கிறது. மேலும் விழிப்போடு இருந்து விரைந்து செயல்படுத்த வேண்டும், எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். அண்டை மாநிலங்கள் 3 மாநிலங்களுமே அந்த எல்லைக்குள்ள அணை கட்டுறாங்க. இதனால் தமிழகத்தில் தான் பெரும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கு. ஏன் கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவாக அமைதியாக இருக்கீங்களா? ஆதரவு இருக்கு. கூட்டணிக்கும் அணைக்கட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கு, அதுக்கு முன்னால் பிஜேபி இருந்தது. பிஜேபி இருக்கிற போது என்ன பண்ணாங்க? அதே மாதிரி கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், இப்போ அண்டை மாநிலம் இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில், வட மாநிலங்களில் கூட 2 மாநிலங்களுக்கு இடையில் தண்ணீர் தாவா பிரச்சனைகள் இருக்குது. அது அலையன்ஸை வச்சு பேச்சுவார்த்தை மூலமாக இல்லை, சட்ட ரீதியாக. அதுக்குத்தானே நடுவர் மன்றம் இருக்குது, ஆணையங்கள் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, மத்திய அரசு இருக்குது. இவங்க மூலமாக தான் நிவாரணங்களை பேச முடியுமே தவிர கட்சி பேசுகிற விஷயம் கிடையாது. அது 2 முதலமைச்சர்கள் பேசுகிற விஷயம் கிடையாது. அது அதனால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அனுமதி இல்லாமல் கட்டப்படுகிற அணைக்கட்டுகளுடைய ஆரம்பத்தை தடுத்திட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டிருக்கிறது. மேலும் வலுவோடு எடுக்க வேண்டும், மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் எங்களுடைய கணக்கில் இன்னும் கொஞ்ச நாள் தான் மத்திய அரசு இருக்கும். அதனால் 4ஆம் தேதிக்கு மேலே வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு, எங்களுடைய அரசு வந்த பிறகு இதில் துரிதமாக எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை காங்கிரஸ் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த விவகாரம் இன்னும் ஜெயலலிதா நம்ம விட மாட்டீங்களா நீங்கள்? ஏங்க, எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதாவை தெரியுமே தவிர ஜெயலலிதா ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுவேன். சாமி மேலே, தெய்வத்து மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். ஒரு எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவார், முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதுக்காக சாமி கும்பிட்றவங்கெல்லாம் மதவெறியர்களா? சாமி கும்பிட்றவங்க பூரா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். கலைஞரும் அதான் சொன்னார். கடவுளை நான் நம்புறாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன நம்புறாங்கிறது தான் பிரச்சனை. அப்படி தான் சொன்னார். தவிர கடவுள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான் சொல்கிறார். எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அதனால் சாமி நம்பிக்கை உள்ளவங்கள்லாம் மதவாதிகள்னோ மத வெறி கொண்டவர்கள்னோ சொல்ல முடியாது. அது வேற, இது வேற. ஆன்மீக நம்பிக்கை வேற, மத வெறி வேற. யார் சொன்னது? அண்ணாமலை கருத்தை சொன்னதுக்கு தான் அதிமுக தலைவர் பல லெவலில் அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அதை நான் சொன்னதான் கருத்து. அதில் மேலும் சொல்றதுக்கு என்ன? நான் தான் சொல்லிட்டேன்.